ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சின்ட்டுவோட க்ரோமிங் ப்ளஸ் பாத்திங் வீடியோ தான். அவனுக்கு ஆல்ரெடி ரொம்ப நம்ம நல்லா ஃபஸ்ட்டே க்ரோமிங்லாம் நல்லா பண்ணிட்டோம். இப்போ வந்து பேசிக் க்ளீனிங் ஒர்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். இவனை எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆழ்வார்பேட்டையில் இருக்க ஃபர் எவர் அப்படின்ற ஸ்பாக்கு தான் கூட்டிகிட்டு போகணும். அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைஜீனிக்காக நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறைய ஷிட்ஸு இவங்களோட ஸ்டூடியோவே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு 80% ஷிட்ஸுக்கு தான் நிறைய வராங்க. பட் அது எல்லா அசசரிஸுமே நிறைய கிடைக்கும் இங்கே. அவங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனையுமே இங்கே இருக்கும். எல்லாமே நல்ல பிராண்டாக தான் இருக்கும். அதே மாதிரி அதே மாதிரி நம்ம வெயிட்டிங் லான்ச்சுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா. நானுமே உங்களை மாதிரி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவனை எப்படி குளிப்பாட்டுறாங்கன்றதை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ நான் கேட்டிருந்ததால் எனக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க. நானுமே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் ரொம்ப நல்லா நீட்டாக அவங்க கிட்டத்தட்ட அவன் அங்கே போயிட்டு ஸ்பாட் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் அவன் ஒரு 4-5 days ரொம்ப நீட்டாகவே அவனோட அந்த ஸ்மெல்லெல்லாம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அன்னெசரியாக எந்த ஸ்மெல்லுமே வராது. பட் அவங்க ரொம்ப எனக்கு நல்லா பார்த்துக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பாவில் வந்து நல்லாவே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களது எப்போவுமே பார்த்திங்கன்னா பேக்கேஜில் தான் நான் எடுத்துப்பேன். அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பேசிக் கிளீனிங்க்கு தான் இன்றைக்கி போயிருக்காங்க. இதுதான் அவங்களோட லான்ச் ஏரியா. அவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு அண்ட் டாக் 2 பேருக்கும் தேவையான ஷாம்பூ, சென்ட் ஐட்டம்ஸு, ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். கிரேவி டைப்பு எல்லாமே இங்கே இருக்கும். அவங்களோட டாய் செக்ஷனுமே தனியாக வச்சுருக்காங்க. இதுவுமே எல்லாமே இருக்கும். அவங்க எல்லா பொம்மை எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். இதுதான் நம்மளோட வெயிட்டிங் ஏரியா. நம்ம பாட்டு இங்கே வெயிட் பண்ணலாம். எவ்வளோ நேரம் ஆனாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம பாட்டு இங்கே நம்ம பெட்டை கொடுத்துட்டு இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம இவங்கக்கிட்ட கொடுத்துட்டும் நம்ம வெளியே போயிட்டு வரலாம். அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா ஷிட்ஸுவை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீட், ஹைஜீனிக் இது 2 மட்டும்தான். நம்மளோட சின்ட்டு ரொம்ப பப்பின்றதால பார்த்திங்கன்னா அவனுக்கு டவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் அவங்க சஜஷன் பண்ணுவாங்க. அவங்க இருக்கிறதே அவங்க யூஸ் பண்ண விட மாட்டாங்க. நீங்கள் எப்போ வந்தாலுமே அவனோட தனியாக அந்த டவல் எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு டாக்குமே இப்போ என்னோடய சின்ட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நான் வெளியே வரேன், அடுத்தது உள்ளே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே சானிடைஸ் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் பப்பியவே அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டே போவாங்க. குட்டி குட்டி பப்பீஸ் வந்தால் ரொம்ப நல்லாவே அவங்க கேர் பண்ணிப்பாங்க. சின்ட்டுவை பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்மளை பண்ணவே விட மாட்டான். அங்கே என்ன ஒரு குவைட்டாக உட்காந்துருக்கான் பாருங்கள். இந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி சின்ட்டுவோட பாத்திங் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளை என்ன பாடாக படுத்தியிருப்பான்றது. அந்த ஒரு சின்ன ட்ரையரை போட விட்டுருக்க மாட்டான், துடைக்க விட மாட்டான். இங்கே பார்த்திங்களா அந்த பிள்ளை தானா இந்த பிள்ளைன்ற மாதிரி அப்படியே ரொம்ப பொலேட்டாக உட்காந்துட்டு எப்படி காமிச்சிட்ருக்கான் பாருங்கள். இது அவங்களுக்கு டீத் கிளீனிங், ஏர் கிளீனிங் எல்லாமே சேர்ந்தா மாதிரியே பேசிக் கிளீனிங்கில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சின்ட்டு இவ்வளோ கம்முன்னு சைலண்ட்டாக உட்காந்துருக்கிறது. வீட்டில் அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பான். நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட பெட்ஸ் வந்து நம்ம உள்ளே இருக்கும்பொழுது அவங்களோட ஒர்க்கை பண்ண விட மாட்டாங்க. நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஆள் கூட இருக்காங்கன்னு ரொம்ப அமக்கலம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் உள்ளே மட்டும் வேண்டாம் மேம், நீங்கள் வெளியவே வெயிட் பண்ணுங்கள், இல்லை வேறு ஒர்க் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு தான் நம்மளை சொல்லுவாங்க. அதனால் நம்மளும் கொஞ்சம் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களோட ஒர்க்குமே. இந்த பர்ஃப்யூம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட சின்ட்டு மேலே அவன் குளிச்சுட்டு அங்கே போயிட்டு வந்தாருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 4 daysக்கு இந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப்